ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 18 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? நல்லபடியாக போயிருக்குன்னு நம்புகிறேன். சரி, எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, என்னம்மா நேற்று நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டியே, நீ எக்ஸசைஸ் பண்ணியா சொன்னபடி அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், நான் இன்றைக்கி சொன்னபடி வாக்கிங் பண்ணேன், அதிக நேரமே பண்ணேன். மற்ற நாட்களை விட இன்றைக்கி அதிகமாகவே நான் வாக்கிங் பண்ணினேன். ஸோ நான் நேற்று சாப்பிட்டதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டேலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஒரு டயட் பிளானில் இருந்தோம்ல, அதில் ஓரளவு ஒரு பிளேட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்திருப்போம்னு நான் நம்புகிறேன். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் ஓரளவு ஒரு பிளேட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டீங்களா? சாதத்தை குறைச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இனி நம்ம நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகலாமா? இனி ஒரு பிளேட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி வந்தாச்சு. இனி என்னென்ன சாப்பிடணும், எப்பப்போ சாப்பிடணும்னு சொல்லி இருக்குல்ல, அதை பற்றி இனி பேசலாமா? ஓகேனா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இல்லை நம்ம கேலரிஸ் கால்குலேட் பண்ணி நம்மளோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு எவ்வளோ கேலரி சாப்பிடணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட் எடுத்துக்கலாமா? அதுவும் இதே மாதிரி நார்மல் பிளேட்டிங்லேயே கொண்டு போகலாம். ஆனால் அப்படி கொண்டு போகலாமான்னு சொல்லி உங்களோட தாட்டை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போக முடியும். ஏன்னா நான் இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் ஃபாலோ பண்ணலை, நீங்களும் என்னோட சேர்ந்து தான் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு இதை கொண்டு போனால் தானே அது நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம சேர்ந்தே ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் நாளைக்கு எப்படி நம்ம என்ன கேலரியில் எந்த ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? சரி, நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னு சொல்லவா? நான் இன்றைக்கி காலையில் அண்ட் ஈவினிங் 2 நேரமுமே 1 cup ஆஃப் மில்க் தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு வழியாக அந்த டீயை குடிக்கிறத விட்டாச்சு. எனக்கு ரொம்பவே என்ன நினச்சா எனக்கே ஒரு பெருமையாக இருக்குது. நான் எப்போவுமே டீன்னு குடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள், எப்போ டீ கொடுத்தாலும் குடிப்பேன். அப்படிப்பட்ட ஆள் இப்போ நான் டீயை விட்டுட்டு பாலுக்கு மாறியிருக்கேன். ஸோ இனி இந்த பாலை விட்டுட்டு ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி குடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எனர்ஜி ட்ரிங்க்னால் நீங்கள் வெளியில் வாங்கி குடிக்கிற அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஜீரா வாட்ரு இல்லை ஏதாவது மசாலா டீ மாதிரி வீட்டிலேயே வெயிட் லாஸ்க்கு போடுவாங்கல்ல, அப்படி ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு சொல்லியிருக்கேன். அப்படி நான் பண்ணுனா உங்களுக்கும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன், ஓகேவா? அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு நேற்று மட்டன் குழம்பு வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அதே தான் சாப்பிட்டுக்கிட்டேன். மட்டன் குழம்பும் 2 ஆப்பமும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு சுட சுட சாதமும் ஃபிஷ் கறியும் அதில் உள்ள ஒரு ஃபிஷ்ஷும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். அடுத்து யூஷுவல் டின்னர் வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டிலேருந்து எங்களோட வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால் இங்கே இன்னைக்கு தோசை மாவு இட்லி மாவு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் இருந்தால் மட்டும்தான் எங்கள் வீட்டில் தோசை இட்லி அதெல்லாமே காலையில் டிஃபனுக்கு டின்னருக்கெல்லாம் வைப்பாங்க. நான் இல்லைன்னா அவங்க கஞ்சி இருந்தால் கூட சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் டிஃபன் எதிர்பார்ப்பேன், வேறு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படியே தான் போச்சு. உங்கள் வீட்டில் அப்படி யாராவது உண்டா? எனக்கு காலையிலையும் நைட்டுக்கும் டிஃபன் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை நீங்களே அப்படி தானா? ஸோ இன்றைக்கி மாவு எதுவுமே இல்லை, அதனால் சிக்கன் பிரியாணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நைட்டுக்கு சிக்கன் பிரியாணியும் அந்த வெங்காய பச்சடின்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் தான் எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு மக்காச்சோளம் ஸ்வீட் கார்ன் உண்டுல்ல, அதை வாங்கிட்டு அதை தான் பாயில் பண்ணி அதை தான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதில் ஒரு சின்ன துண்டு மட்டும் அம்மா வீட்டில் இருந்து சாப்பிட்டதுனால அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்தேன், அவங்க கொஞ்சம் சாப்பிட்டாங்க. வேறு இன்றைக்கி இவ்வளோ தான் சாப்பிட்டேன். நீங்கள் ஏதாவது ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்களாம்மா? ஜங்க் ஃபுட் எடுத்திருந்தா அதை இனி நிறுத்த பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகலாம், ஓகேவா? நீங்கள் எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னு உங்களோட சஜஷனை இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகலாம், சரியா? டே 20 ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இதை நம்ம தொடங்கியிருக்கணும், டயட்டை நம்ம தொடங்கியிருக்கணும், ஓகேவா? அதனால் நாளைக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் நாளைக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன், நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அது நம்ம சேர்ந்தே ஃபாலோ பண்ணலாம், ஓகேவா? சரி, நாளைக்கு பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.